தமிழ்நாட்டு அரசியலில் யாருமே கணிக்க முடியாத ஒரு வேலையை தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டணி கணக்கு, அப்புறம் ஓட் பேங்க்கு, இந்த கேஸ்ட்டு, ரிலீஜனு, பணம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு ஒரு புதிய தீர்ப்பை எழுதியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அது விஜயினுடைய தலைமையில் எழுதிட்டாங்க. இதை நம்ம எல்லாருமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டோம். எல்லாருமே குறைத்து அவர்களை மதிப்பிட்டோம். மக்களை குறைத்து மதிப்பிட்டுருக்கோம். அவங்க ஒரு சரியான ஒரு தீர்ப்பை எழுதியிருக்காங்க. அப்படிங்கும்போது பாஜகவும் அவர்களை கணிக்க தவறியதனுடைய விளைவு தான். பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எங்கே சறுக்குறாங்க அப்படின்னா, அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேக்டர். அதாவது 2016க்கு பிறகு தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் முகமாக யாருமே இல்லை. ஜெயலலிதா இருக்கிறப்ப என்ன பண்ணாலும் 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள், அப்புறம் அதுக்கு மேலே உள்ள பெண்கள் பெண்களுடைய பிரதிநிதியாக ஜெயலலிதா பார்த்தாங்க. இப்போ கலைஞர் இருக்க கலைஞருடைய பேச்சை வயது வித்தியாசம் இல்லாமல் ரசிப்பாங்க, கேட்பாங்க. அது ஒரு கூட்டம் இருந்துச்சு. 2016க்கு பிறகு அந்த இடம் காலியாயிடுச்சு. இப்போ இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் முகமாக, இளைஞர்களுக்கான அரசியல் எழுச்சியாக யாருமே அங்கே இல்லை. அந்த நேரத்தில் அண்ணாமலையை போடுறாங்க. 21 அண்ணாமலையை போடுறாங்க. அண்ணாமலையினுடைய அந்த கடுமையான திமுக எதிர்ப்பு, ஆளுங்கட்சி எதிர்ப்பு, அதிரடியான அரசியலை ஒரு சார்பு இளைஞர்கள் ரசித்தாங்க, வரவேற்றாங்க, கட்சியில் சேர்ந்தாங்க. பாஜகவில் சேர்ந்தாங்க. இப்போ கட்சி கொஞ்சம் வளர்ச்சி அடையுது. நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு அவங்க கிட்டத்தட்ட 11% வாங்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அதுக்கு பிறகு அண்ணாமலையை அண்ணாமலை தனிப்பட்ட செல்வாக்காக இருக்குது. எப்பயும் பாஜக ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டிவிஜுவல் செல்வாக்கில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஐடியாலஜிக்கலாக வளரணும், தனிப்பட்ட செல்வாக்கில் வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் அண்ணாமலை மேல் நிறையா குற்றச்சாட்டுகளும் வந்ததுனால அவர் கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்படுறாரு, சைலண்ட் பண்ணப்படுறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. அந்த 2 வருஷம் அவர் பெருசாக ஆக்டிவாக இல்லை. அப்போ அண்ணாமலை நம்பி சேர்ந்த நிர்வாகிகள், ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி வேறு கட்சிகளுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. ஓட் பேங்க் அங்கே இறங்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, திருப்பி அதிமுகவோட கூட்டணி. அதிமுக ஏற்கனவே பலகீனமாக இருக்குது. அதிமுகவோட கூட்டணி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக 2 பிளவாக இருக்குது. அதிமுகக்குள்ளே பல பிளவாக இருக்குது. அண்ணாமலையுடைய பிளவுங்கிறது சைலண்ட்டாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் வெளியில் ஏறிட்டாங்க. பல பேர் வேலையை செய்யலை. அப்படிங்கும்போது இது எல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு ஒரு